உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 164ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் 14ஆம் அதிகாரமும் 2 குறிப்பேட்டில் 14ஆம் அதிகாரமும் 15ஆம் அதிகாரமும் 2 அதிகாரங்கள் வாசிப்போம். கூடவே நம்ம இனிமே மிகு பாடல்கள் வாசிச்சுட்ருக்கோம். அதில் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏற்கனவே எரோபோவாம் செய்த அந்த பாவங்கள்லேருந்து அவருடைய வீட்டை பாதிக்க போகுதுன்னு பார்த்தோம். அது எப்படி பாதிக்க போகுது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்தில் அவருடைய மகன் இறக்கப் போகிறார். எப்படி தாவீது பாவம் செஞ்சதுனால பெத்ஷிபாவுக்கும் அவருக்கும் பிறந்த அந்த முதல் மகன் இறந்து போனாரோ அதே போல் அதுபோல் இன்றைக்கி அழகாக தாவீதை பற்றி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு சாட்சியம் பகிர்வார். தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக கடவுளுடைய பார்வையில் இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அந்த மாதிரி ஒரு பேரை இந்த உலகத்தில் நம்ம மனுஷங்கிட்ட சம்பாதிக்க தேவையில்லை. கடவுள்கிட்ட யாருக்கும் தெரியாமல் அவருக்கும் நமக்கு மட்டும் கடவுள் நம்மளை பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாரா? அவர் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான்றது எதிர்பார்த்து கொண்டே இன்றைக்கி நம்ம வாசிப்போம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டும் இல்லை, எரோபோவாமுடைய பாவத்தின் காரணமாக அவர் அவருடைய தப்பான வழி நடத்துதல்னால இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவத்தினால நடந்த எல்லா விஷயங்களையும் அதனால் ஆண்டவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சாபம்னே சொல்லலாம், ஒரு தண்டனை தீர்ப்பு ஆண்டவர் இன்றைக்கி கொடுப்பார். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே போல் இன்றைக்கி யூதா மிகப்பெரிய சரி, இந்த சைடு எரோபோவாம் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, இஸ்ரேல் மக்கள் வடக்கில் அவங்களுக்கு எருசலேம் இல்லை அப்படின்னு பார்த்தா இங்கே யூதாவும் சிலை வழிபாடு செய்ய போகிறது. அதனால் ஆண்டவர் எகிப்திலேருந்து அரசனை வரவேற்க போகிறார். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். ரெகபயாம் உடைய வாழ்வில் நடந்துச்சு நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதை 1 அரசர்களை வாசிக்க போகிறோம். நேற்று அதை குறிப்பேட்டில் வாசித்தோம். ஸோ பாருங்களேன், எப்பப்போலாம் பாவத்தில் விழுகிறாங்களோ அப்பப்போலாம் உடனடியாக பிரச்சனை வருது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பாருங்கள், 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம். ரெகபயாமனுடைய மகன் அபியா, அவர் எப்போ அபியா வந்தாரோ அப்பையிலேருந்து எரோபோவாமுக்கு எதிராக போர் தொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரை அவரை வீழ்த்தினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் மக்களை யூதா மக்கள் வீழ்த்தினதெல்லாம் நேற்று நம்ம வாசித்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? அபியாவுக்கு அடுத்து அவருடைய மகனான ஆசா அரசனாக அவர் இருப்பார் யூதா குலத்தை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம், நமக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு லைட்டாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆசா என்ற அரசர், அதாவது யார்? ரெகபயாமனுடைய பேரன். ரெகபயாமுக்கு அடுத்து அபியாவுக்கு அடுத்து ஆசா. இந்த ஆசா கடவுளுடைய திருமுன் நல்லவரை போல, தாவீதை போல அவர் வாழ்வார். அன்பார்ந்தவர்களே, இனிமேல் நம்ம இவர் தாவீதை போல இருந்தாரா இல்லையா இந்த அரசர்? பாருங்கள், தாவீது ஒரு மெஷரிங் யார்ட் ஸ்டிக்காக இருக்கிறார், ஒரு அளவுகோலாக இருக்கிறார். ஒரு நல்ல அரசன்னா தாவீதை போல இருக்கணும். அவர் தாவீதை போல வாழ்ந்தார். எல்லா அரசர்களையும் தாவீதுக்கு ஒப்பிடுவாங்க. அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கார். அன்பார்ந்தவர்களே, அதனால் பாருங்கள், ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆசா கூட ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தை திரும்ப வருது, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக. ஆசாவோடு இருந்தார். அவர் போன இடமெல்லாம் வெற்றி கிடைச்சார். எத்தியோப்பியர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்து வருவாங்க, அவ்வளோ பெரிய படை. ஆனால் ஆண்டவர் கூட இருந்து எத்தியோப்பியர்களை தோற்கடிப்பார். அவர் பிள்ளையாக இருந்தால் போதும். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் இன்றைக்கி 15ஆம் அதிகாரத்துலேயும் வாசிப்போம். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு ஆசா நல்லவராக இருந்தானா, அவருடைய அம்மா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அரச அன்னை, குயின் மதர்னு ஒரு பதவி இருந்துச்சு. தெளிவாக இன்றைக்கி அது குறிப்பிடப்படும். அந்த பதவியிலேருந்து அவங்க அம்மாவையே தூக்குவார். ஏன்? அம்மா சிலை வழிபாடு செஞ்சதுனால. அப்போ பாருங்களேன், அந்த ஒரு போஸ்ட் இருக்குன்றது இன்றைக்கி தெளிவாக நமக்கு தெரிய வரும். சரி, கூடவே பாருங்கள், இன்றைக்கி இனிமே மிக பாடலில் அன்பார்ந்தவர்களே, அந்த மணவாட்டி தொடர்ந்து மணவாளனை தேடுவார். அதுக்கப்புறம் மணவாளனாக சாலமன் இன்னைக்கு நேரடியாக அவர் குறிப்பிடப்படுவார். இன்றைக்கி இந்த மணவாட்டி, இந்த பிரைடு அந்த பிரைட் குரூமை தேடுறாங்க தெரியுமா? அதை நம்ம பார்த்தோன்னா அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுததற்கு அப்புறம் மகதலேன் மரியா ஆண்டவர் இயேசுவை தேடியது போல். ஸோ இங்கே திருச்சபையின் தந்தையர்கள், அதுக்கப்புறம் இறையல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே மகதலேன் மரியா ஒரு முன் அடையாளமாக இருக்கிறாங்க. யாருக்கு? திருச்சபைக்கு. ஸோ மகதலேன் மரியா ஆண்டவரை தேடுவதைப் போல் இன்றைக்கான முதல் ஒரு 5-4 வசனங்கள்
இந்த இனிமை பாடலில் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை ஒட்டி நடந்த நிகழ்வுக்கு. ஸோ அதை கவனிக்க முயற்சிப்போம். மகதலின் மரியா ஒரு உண்மையானுமே ஆண்டவருடைய மனவாட்டி கிடையாது. பட் அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். திருச்சபையின் ஒரே அடையாளமாக இருக்காங்க. எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி இந்த அழகான நிறைய விஷயங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்பர்களே. இன்றைக்கி விளக்க உரையில் அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 14. அக்காலத்தில் யெரோபவாமின் மகன் அபியா நோயுற்றான். அப்போது யெரோபவாம் தன் மனைவியை பார்த்து, நீ யெரோபவாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் பூண்டு சீலோவுக்கு போ. நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார். 10 அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலையும் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ. பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான். யெரோபவாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள். அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள். அகியா முதியவராயிருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராயிருந்தார். ஆண்டவர் அகியாவிடம், இதோ யெரோபவாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள். நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும். அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார். அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது, யெரோபவாமின் மனைவியே, உள்ளே வா. மாறுவேடத்தில் நீ வருவது ஏன்? துயரமான செய்தியையே உனக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு வந்த கட்டளை. நீ யெரோபவாமிடம் போய், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன். தாவீதின் வீட்டினின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதைப் போல் நீ நடந்து கொள்ளவில்லை. அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். நீயோ அவ்வாறு செய்யவில்லை. அது மட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய். நீ போய் வேற்று தெய்வங்களை, வார்ப்புச் சிலைகளை உனக்கென உருவாக்கிக் கொண்டு என்னை ஒதுக்கி தள்ளினாய். எனக்கு சினமூட்டினாய். ஆகையால் யெரோபவாம் வீட்டுக்கு அழிவு வரும். இஸ்ரவேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள யெரோபவாமின் ஆண்மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன். குப்பையை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் யெரோபவாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன்.
யெரொபெயாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர். இது ஆண்டவர் தரும் வாக்கு. நீ புறப்பட்டு உன் வீட்டிற்கு போ. நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர். யெரொபெயாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாயிருந்ததால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான். ஆண்டவர் தாமே இஸ்ரவேலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார். அவன் இன்றே இப்போதே யெரொபெயாமின் வீட்டை அழித்து விடுவான். ஆண்டவர் இஸ்ரவேலரை தண்டிப்பார். தண்ணீரில் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரவேலரை வேரோடு பிடுங்குவார். அவர்களை யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார். ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினர். யெரொபெயாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரவேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டு விடுவார். பிறகு யெரொபெயாமின் மனைவி புறப்பட்டு தீர்சாவுக்கு வந்தாள். அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான். இறைவாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினர். யெரொபெயாமின் பிற செயல்கள், அவன் செய்த போர், அவனது ஆட்சியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யெரொபெயாம் 22 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தன் மூதாதையரோடு துயல் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான். இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெகபெயாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். ரெகபெயாம் அரசனான போது அவனுக்கு வயது 41. ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரவேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் 17 ஆண்டுகள் அரசாண்டான். அம்மோனிய நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய். யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார்கள். அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினர். அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர்குன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் கல் தூண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினர். நாட்டில் விலை ஆடவர் இருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டி அடித்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். ரெகபெயாம் ஆட்சி செய்த 5ஆம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வந்தான். ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த பொற்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனான். அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரெகபெயாம் வெண்கல கேடயங்களை செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான். அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றை தூக்கிக் கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலறையில் வைப்பார்கள். ரெகபெயாமின் பிற செய்திகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ரெகபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலம் எல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது. ரெகபெயாம் தன் மூதாதையரோடு துயல் கொண்டு அவர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். அம்மோனியா நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய். அவனுக்கு பின் அவனுடைய மகன் அபியாம் அரசனானான்.
குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 14. அபியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா ஆட்சி செய்தான். அவன் காலத்தில் நாடு 10 ஆண்டு அமைதி பெற்றிருந்தது. ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான். சிலை தூண்களை உடைத்தெறிந்தான். அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர் தம் திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டுமென யூதா மக்களுக்கு ஆணையிட்டான். மேலும் யூதாவின் நகர்களில் இருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான். அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது. பின்பு அவன் யூதாவில் அரண்சூழ் நகர்களை எழுப்பினான். ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது. அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு அளித்திருந்தார். அவன் யூதா மக்களிடம், நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது. நமக்கு எத்திக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார். எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றை சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பாள்கள் கொண்ட வாயில்களையும் அமைப்போம் என்று கூறினான். யூதாவிலிருந்து பரிசையும் ஈட்டியும் தாங்கிய 3,00,000 வீரரும், பென்யமீனிலிருந்து கேடயமும் வில்லும் தாங்கிய 2,80,000 வீரரும் கொண்ட ஒரு பெரும் படையை ஆசா கொண்டிருந்தான். இவர்கள் எல்லாரும் வலிமை மிகு வீரர்கள். எத்தியோப்பியன் செராகு 10,00,000 வீரரோடும் 300 தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மாரேசா வரை வந்தான். ஆசா அவனை எதிர்த்துச் செல்ல அவர்கள் மாரேசாவில் உள்ள செப்பாத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றனர். அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமிலர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள். எம்மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பி ஓடினர். அப்பொழுது ஆசாவும் அவனோடிருந்த மக்களும் அவர்களை கேரார் வரை துரத்திச் சென்றனர். ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் வீழ்ச்சியுற்றனர். அவர்களுள் எவனும் உயிர் தப்பவில்லை. அவர்கள் முற்றிலும் நசுக்கப்பட்டனர். யூதாவின் வீரர்களோ மிகுதியான பொருள்களை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் கேராரை சுற்றியிருந்த எல்லா நகர்களையும் வீழ்த்தினர். ஏனெனில் ஆண்டவரின் அச்சம் அவற்றை பற்றிக் கொண்டது. எல்லா நகர்களையும் அவர்கள் சூறையாடினர். ஏனெனில் அங்கே கொள்ளை பொருள்கள் மிகுதியாயிருந்தன. மேலும் அவர்கள் கூடாரங்களை இழுத்து தள்ளி ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி எருசலேமுக்கு திரும்பினர். குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 15. கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது. உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது, ஆசாவே, யூதா பென்யமீன் எல்லா மக்களே, கேளுங்கள். நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளை போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பினர்.
அவ்வாறு அவர்கள் தேடிய பொழுது அவரை கண்டு கொண்டனர். அந்நாள்களில் ஒருவரும் அமைதியாக போகவோ வரவோ இயலவில்லை. ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தோர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாயிருந்தது. நாடு நாட்டையும் நகர் நகரையும் எதிர்த்து ஒன்றை ஒன்று நசுக்கின. ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார். நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும். ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீறு கொண்டெழுந்தான். யூதா பென்யமீன் நாடுகளிலும் எப்ராயிம் மலை நாட்டில் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவருப்புகளை அகற்றினான். ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான். பிறகு யூதா பென்யமீன் மக்களையும் எப்ராயிம் மனாசே சிமியோனிலிருந்து வந்து தங்களோடு இருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான். ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடு இருந்ததை கண்டு அவர்கள் இஸ்ரேலை விட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தனர். ஆசா ஆட்சியேற்ற 15ஆம் ஆண்டின் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினர். தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டனர். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்றும், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண் பெண் யாராயினும் சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள். இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர். ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தனர். ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். அருவருப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்திருந்தாள். அதனால் ஆசா அவளை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான். மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டெரித்தான். ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேலினின்று அகற்றப்படவில்லை. இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாயிருந்தது. தன் தந்தையும் தானும் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் மற்றும் ஏனைய பொருள்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான். ஆசா ஆட்சியின் 35ஆம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை. இனிமை மிகு பாடல். அதிகாரம் 3. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன். தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை. அவரை சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை. என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன். என்னை கருத்தாங்கியவளின் அறைக்குள் அழைத்து வந்தேன். எருசலேம் மங்கையரை, கலைமான்கள் மேல் ஆணை, வயல்வெளி மறைகள் மேல் ஆணை, உங்களுக்கு நான் கூறுகிறேன், காதலை தட்டி எழுப்பாதீர். தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். என்ன அது? பாலை வெளியிலிருந்து புகைத்தூண் போல் எழுந்து வருகிறதே. வெள்ளை போலம் மணக்க, சாம்பிராணி புகைய,
வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் கமழ வருகிறதே. என்ன அது? அதுதான் சாலமோனின் பஞ்சணை. இஸ்ராயேலின் வளமையுள்ள வீரர்களுள் 60 பேர் அதனை சூழ்ந்துள்ளனர். அனைவரும் வாளேந்திய வீரர். அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள். ராக்கால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாள் கொண்டுள்ளவர்கள். மன்னர் தமக்கொரு பல்லக்கு செய்தார். சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார். அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார். மேற்கவிகை பொன், இருக்கை செம்பட்டு, உட்புறம் மெல்லிய தோல் மெத்தை. எருசலேம் மங்கையரே வாருங்கள், சீயோன் மங்கையரே வாருங்கள். மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள். அவரது திருமண நாளினிலே, அவர் உள்ளம் மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த முடி அதுவே. ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ரொம்ப நாட்கள் கழித்து ஆசான்ற அரசர் உமக்கு ஏற்புடையவராக உம்முடைய திருவிழத்தின்படி உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து தாவீதை போல நடந்தாரப்பா. ஆண்டவர், அதே போல் நாங்கள் உம்மோடு நடக்க வேண்டும், உம்மோடு பழக வேண்டும், உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, அது மட்டும் எங்களுக்கு போதும். அம்மா, எங்களுக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வேண்டாமா. மற்றது எல்லாமே அது ஒரு சப்டைட்டில் தான். அது எல்லாமே அடுத்தது தான். முதல்ல எங்களுக்கு ஆண்டவரும் நீங்களும் மட்டும் வேணுமா. ஆண்டவரை அன்பு செய்யணும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். சொல்லித்தாங்கம்மா. எங்களுடைய தொழுகை மேட்டுகளை ஆசா உடைத்தது போல் எங்களுடைய தொழுகை மேட்டுகளை, எங்களுடைய சிலை வெளிப்பாடு, எங்களுடைய 7 தலையான பாவங்களை உடைக்கணுமா. அது எங்களுக்கு கற்றுத்தாங்க. அதுக்கு பலத்தை தந்து எங்களை உற்சாகப்படுத்துங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்கிறார் பாருங்கள். 1 அரசர்கள் 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தாவீதின் வீட்டில் நின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை போல நீ நடந்து கொள்ளவில்லை. அப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க, தாவீது எப்படி நடந்தார். அவன் என் விதிமுறைகளை கை கொண்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள், என் கட்டளையை வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து, நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து, 2வது 3வது என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அவருடைய விதிமுறைகளை கை கொண்டு அவர் காட்டிய வழியில் நடந்து அவர் பார்வையில் ஏற்புடையதை மட்டும் செஞ்சாராம். ஆனால் நீயோ அவ்வாறு செய்யவில்லை. எல்லாமே தாவீதை தான் இனிமேல் ஆண்டவர் கம்பேர் பண்ணுவார். அன்பர்களே, கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுவாரா, என் மகனே, மகளே, நீ என்னுடைய விதிமுறைகள் எல்லாத்தையும் நீ கை கொண்ட, நான் காட்டின வழியில் நீ நடந்தப்பா, எனக்கு ஏற்புடையது மட்டுமே நீ செஞ்சம்மா. ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த மாதிரி சொல்லுவார். அன்பர்களே, அந்த ஒரு ஆண்டவர் நம்மளுடைய இறுதி நாளின் போது, நன்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்வாரா. நான் காட்டிய வழியெல்லாம் நீ நடந்த, என்னை நீ அன்பு செஞ்ச, வா என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்வாரா. ஆனால் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், என்னை ஒதுக்கி தள்ளினாய், எனக்கு சினமூட்டினாய், ஆகையால் யெரொபெயாம் வீட்டுக்கு அழிவு வரும். அவரை ஒதுக்குனாங்களே, எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே. அவர் மனசு, நம்ம அவர் வழியில் நடக்கலைன்னா, அவர் ஏதோ ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை, டீச்சர் கிடையாது, அவர் ஒரு அப்பா வருத்தப்படுறார், என்னை ஒதுக்கிட்டேப்பான்னு சொல்லி. அதனால் என்ன நடக்குது பாருங்கள், அவர் வீட்டுக்கே அழிவு வருது, அவர் ஒருத்தர் செஞ்ச பாவத்தினால, யெரொபெயாம்னால. திரும்பவும் பாருங்கள் அன்பர்களே, 21ஆம் வசனத்தில் அம்மோனிய நாட்டினலான நாமா என்பவளே அவன் தாய். திரும்ப அம்மாவுடைய பேர் பாருங்கள், ஏன்னா அம்மா அங்கே ஒரு முக்கியமான பதவியில் இருக்காங்க. சரி, 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் அன்பர்கள், 2-5 வசனங்கள். ஆசா பாருங்கள் எவ்வளோ அழகாக தன் கடவுளாகிய ஆண்டவர் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கேட்குறதுக்கே அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது. ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான். வேற்று பலிபீடங்களை தொழுகை மேடுகளையும் அகற்றினான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
தேவையில்லாத இச்சைகள், ஆசைகள், சுய நலங்கள், சுய ஆசைகளை அகற்றுவோமா? அவர் பாருங்கள், சிலை தூண்களையும் உடைத்தெறிந்தால் நம்முடைய அகங்காரத்தை உடைத்தெறிவோமா? அசேராகு கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான், நம்மளுடைய சோம்பேறித்தனங்கள் நம்ம வெட்டி வீழ்த்துவோமா? தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை வழிபட்டு அவர் தம் திருச்சட்டத்திற்கு கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டும் என யூதா மக்கள் ஆணையிட்டான். இவ்வளவாக இருக்கு பாருங்க நண்பர்களே. அவர் கடைபிடிச்சது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கற்பித்து ஆணையிடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு அழகான அரசர் பாருங்களேன். மேலும் யூதாவின் நகரங்களில் இருந்து எல்லா தொழுகை மேட்டுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான் அவனது ஆட்சியில். அதனால் என்ன நடந்துச்சு? நாடு அமைதி கண்டது. அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில் அமைதி வேணுமா? மனசில் அமைதி வேணுமா? இந்த சிலைகளை, நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த நமக்குன்னு சுய நல கோட்டங்களை, அந்த கோட்டைகளை உடைக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக மனசிலையும் வாழ்விலும் உறவிலும் குடும்பத்திலும் வீட்டிலும் வேலை செய்கிற இடத்திலும் அமைதி வரும். அன்பர்களே, நம்ம அதை பார்ப்போம். இந்த நாங்கள் சாட்சி. 11ஆம் வசனத்தில் பாருங்கள், எத்தியோப்பியர் அவருக்கு எதிராக வரும்போது ஆசாவோட அழகான ஜெபம் பாருங்கள். ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உண்மையன்றி எவரும் இல்லை. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு கடவுளாம் ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்காராம். உண்மையில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்த்து வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். உங்களுடைய பெயரில் நாங்கள் எதிர்க்க போகிறோம் ஆண்டவரே. எப்படி தாவீது போனாரோ அதே போல் நான் ஆண்டவருடைய பெயரால் வருகிறேன். நீ உன்னுடைய அந்த எரிவாள், உன்னுடைய கேடயத்தின் மேலே நீ நம்பிக்கை வச்சுருக்க. ஆனால் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு அவருடைய பெயரால் வருகிறேன். தாவீது சொன்னது போல் இங்கே சொல்கிறார் ஆசா. தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் கடவுள், எம்மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீரும் என்று மன்றாடினான். உடனே ஆண்டவர் பதில் சொல்கிறார் பாருங்க. அவருக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தனா உடனே ஆன்சர் வரும். ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பி ஓடினர். ஆண்டவர் முறியடித்தார், ஆசா முறியடிக்கலை. எவ்வளோ பெரிய படை! ஆசா ஒரு ஒன்றுமே இல்லாதவர். எத்தியோப்பியருக்கு மில்லியன் கணக்கில் வந்தாங்க. ஆண்டவர் பாருங்கள் அழகாக அவரை ஜெயித்தார். 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2 குறிப்பேட்டில் 1ஆம் வசனத்தில், நீதி தலைவர்கள் காலம் கழித்து தாவீதுக்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம திரும்பவும் பார்க்குறோம். தாவீதின் மேலே ஆண்டவரின் ஆவி வல்லமை இறங்குனுச்சுன்னு பார்த்தோம். திரும்பவும் பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது. ரொம்ப நாள் கழிச்சு பாருங்கள் அன்பந்தோலே இங்கே பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பேர் மேலே தான் இறங்கியிருக்கு ஆண்டவரோட ஆவி. புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்து தினத்துக்கு அப்புறம் எல்லா புனிதர்கள் மேலே ஞானஸ்தானத்தின் போது, நமக்கு உறுதி பூசலின் போது நமக்கு இறங்குகிறார். இதை தான் ஆண்டவர் எசேக்கியேல், யோவேலில், மற்ற இறைவாக்கினர் வழியாக வாக்களித்தார். அந்த நாட்களில் எப்போது மெசியா வரக்கூடிய ஆண்டவர் இயேசு நாட்களில் எல்லோர் மேலும் ஆண்டவர் தம் ஆவியை ஊற்றுவார். 2ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்களேன். தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். 6ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கங்களால் துன்புறுத்தினார். அன்பர்களே, கடவுள் ஏன் இப்படிலாம் பண்ணணும்? கடவுள் ஏன் இடுக்கங்கள்னால் துன்புறுத்துவாரா? துன்புறுத்துவார் போல் பைபிள் சொல்லுது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இடுக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது நம்மை அவர் பக்கம் திருப்ப வைக்கிறதுக்கு. அப்போவாது அந்த ஊதாரி மகனை போல் அந்த பசியில் இருக்கும்போது நம்ம திரும்புவோமா கடவுள் பக்கம்? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். 8ஆம் வசனம் பாருங்கள், ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீரம் கொண்டு எழுந்தான். யூதா
பெஞ்சமின் நாடுகளிலும் எப்ராயிம் மலை நாடுகளிலும் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் கட்டப்பட்ட அருவருப்புகளை அகற்றினான். ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிபீடத்தை புதுப்பித்தான். அன்பர்களே, அசரியாவின் மீது அந்த அந்த ஓதேதின் மகன் அசரியாவின் மீது ஆவியானவர் இறங்கினார். அசரியா வழியாக ஆசாவுக்கு ஆண்டவர் இறைவாக்கு வருகிறார். ஒருத்தர் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலையும் ஆவியானவரோட குரலும் மாதாவோட குரலும் அல்லது புனிதருடைய குரல் அல்ல ஆண்டவர் இயேசுவின் குரல், ஆவியானவரோட குரல், கடவுளுடைய குரல், காவல்துறையுடைய குரல் நம்மை இதே போல் வீரம் கூட எழுந்து நம்மளுடைய வேர்ச்சூஸ் எப்படி அந்த ஆண்டவரின் முன் மண்டபத்தை அவர் கட்டினாரோ அதே போல் நம்மளுடைய நற்பண்புகளை கட்டி எழுப்புறதுக்கு நம்மை ஊக்குவிக்கும். அதே போல் நம்மளுடைய தீய அந்த பழக்கங்களை வெட்டி எறிய அழித்தொழிக்க நமக்கு ஊக்குவிக்கும். ஆனால் சாத்தான் புனித லோயலா இன்னாசியார் கூறுகிறார், அதுக்கு நேர் எதிராக செயல்படுவோம். நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் சுரண்டி 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 நம்மளை கீழே இழுத்து தள்ளுவான். 16ஆம் வசனம் பாருங்கள். அருவருப்பான அசேராகு கம்பம் ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்தருளினாள். அதனால் ஆசா அவளை அரசாணை நிலையிலிருந்து நீக்கிவிட்டாள். பாருங்கள், அந்த அரசாணை என்ற வார்த்தை குயின் மதர் ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அன்பர்களே. சரி, இன்றைக்கி இனிமைமிகு பாடலில் பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் பாருங்கள். நம்ம எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா மகதலேன் மரியா ஆண்டவர் இயேசுவை தேடியது போல் இருக்கும். இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். அன்பர்களே, இரவாக இருந்தபோதும் இன்னும் இருட்டாக இருந்தபோதே மகதலேன் மரியாவும் அவர் கூட இருந்த தோழிகளும் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறைக்கு சென்றார்கள், அவரை தேடினார்கள். என்ன நடந்தது பாருங்கள். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன், தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். இதே மாதிரி தான் எக்ஸாக்டாக மகதலேன் மரியாவுக்கு நடந்துச்சு அன்பானவர்களே. அதுக்கப்புறம் நடந்துச்சு பாருங்கள். மகதலேன் மரியா என்ன பண்ணாங்க, வானதூதரை கண்டாங்க. அந்த ஒரு இளைஞனும் ஒரு நர்சரியில் குறிப்பிடுங்க, அவர் தான் வானதூதர். ஸோ வானதூதரை பார்க்குறாங்க. அவர் விட்டு கொஞ்சம் அப்பால் வரும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் இயேசு சந்திக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இன்றைக்கி இனிமைமிகு பாடலில், ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். இவங்க அந்த காவல் தூது அந்த வானதூதருக்கு ஒப்பாவார்கள். ஸோ சாம காவலர்களை அவங்க அந்த மணவாட்டி பார்க்குறாங்க. நகரை சுற்றி வந்தார்கள் அவர்கள். என் உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களா என்றேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் மகதலேன் மரியா அந்த வானதூதரை பார்த்து கேட்டாங்க, என் ஆண்டவருடைய உடலை எங்கேயாவது பார்த்தீங்களா, எங்கே போய் எடுத்து வச்சுங்க சொல்லுங்கள், நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டாக யோவான் நற்செய்தியாளர் வழியாக ஆவியானவர் நமக்கு இங்கே இந்த இனிமைமிகு பாடலுக்கு நம்மளை அழைத்து செல்கிறார். இப்படி தான் நம்மளுடைய ஆன்மாவும் தேடணும். இப்படி தான் திருச்சபை ஆண்டவர் இயேசுவை தேடினுச்சு. மகதலேன் மரியா ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் பாருங்கள், அவர்களை விட்டு சற்று அப்பால் போனதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை, அவரை சிக்கென பிடித்தேன், விடவே இல்லை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, இதே போல தான் மகதலேன் மரியா பார்த்து, என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை. அப்போ அவங்க இதே போல் சிக்கனை பிடிச்சிக்கிட்டாங்க ஆண்டவருடைய பாதத்தை. எப்படி போது பாருங்கள் அன்பந்தர்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள், என்னை நீங்கள் எழுப்பாதீங்க, காதலை தட்டி எழுப்பாதீர்கள் அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலாக இது இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு கனவு. இது ஒரு செகண்ட் கனவு. ஏன்னா எந்த ஒரு பெண் நடுராத்திரியில் போவாங்க, அவரை காதலரை காணும்னு சொல்லி தேடுவாங்க. ஸோ இது ஒரு கனவு அப்படின்னு சொல்லி கூறுகிறார்கள். ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம அந்தமாரி பார்க்குறோம். திரும்பவும் ஒரு இடத்துல 5ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தைகளை, காதலை தட்டி எழுப்பாதீர்கள், தானே எழுப்பும் வரை விட்டு விடுங்கள் சொல்கிற மாதிரியே எக்ஸாக்டாக அங்கே நடக்கும். அங்கே 5ஆம் அதிகாரத்தில் அது கனவுன்னு சொல்லி டைரெக்டாக குறிப்பிடப்படும்.
ஸோ அழகான ஒரு பேரலில் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சாலமன் அரசர் வந்து இங்கே நேரடியாக குறிப்பிடப்படுகிறார். நம்மளுடைய ஆன்மாவும் இதே போல் தான். நம்ம பாவத்தின் இருட்டில் இருக்கும்போது நம்மளுடைய உயிருக்கு உயிரான அன்பரான ஆண்டவர் இயேசுவை தேடுது. நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நம்ம அமைதியில் உட்காரணும், எல்லா உலக விஷயங்களையும் விட்டு வெளியே வந்து. சரி அன்பந்தவர்களே, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.